நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா இயேசுவே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தன் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது வசனம். Let's turn our Bibles to Revelation chapter 21 and verse 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். Revelation 21:3. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them and be their God. Hallelujah. இந்த உலகத்திலே இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இங்கேயே, அதாவது பரலோகத்திற்கு போய் தான் நம்ம தேவனை பார்த்து அவரோடு இருக்க வேண்டும் என்று இல்லை. நாம் இந்த உலகத்திலேயே தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். When you accept Jesus Christ in your life, the eternity starts on earth itself. After our death, it continues its life of eternity in heaven. நாம் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே இயேசுவின் பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 21:3 இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அது பூரணமாக, இப்பொழுது நம்ம பூமியில் பார்க்கும் பொழுது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டாக்குவார். 1வது வசனம் சொல்லுகிறது, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போது முழுக்க, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இயேசு கிறிஸ்துவே அதிகாரம் உடையவராக முற்றிலுமாக அவரை ஆளுகை செய்கிற ஒரு சூழ்நிலையை தான் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்க அவர் விரும்புகிறார். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதை தான் 1 கொரிந்தியர் 3:16 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். See, when God saves us, God has chosen us as his dwelling place.
உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் வாசமாக இருக்கிற இடத்துல கோவில்னு சொல்லுவாங்க. காட் வாண்ட்ஸ் டு ட்வெல் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய இருதயத்தை நமக்குள்ளே அவர் வாசமாயிருத்தி நம்மளை அவருடைய வாசஸ்தலமாக அவர் தெரிந்து கொண்டார். அதை தான் 1 கொரிந்தியர் 3:16 நம்ம வாசிக்கிறோம். Knowing not that ye are the temple of God and that the Spirit of God dwelleth in you. If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple ye are. இப்போ கோவில் உலகத்து ஜனங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல எல்லா விதமான தவறுகள்லாம் செய்வாங்க. ஆனால் கோவில்னு போகும்போது ஐயோ இங்கே கடவுள் இருக்கிறாரு, நம்ம ரொம்ப பயபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குற காரியம் என்னவென்றால், நீ தான் தேவனுடைய ஆலயம். அப்போது நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டுமானால், இயேசு பரிசுத்தாவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில தேவன் விடுகிறார். ஆனால் வந்துவிட்ட பின்பு நம்ம பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தேவன் சந்தோஷப்படுவார். ஆனால் நம்ம பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர் பிரியமில்லாத செய்யும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுவார். அதனால்தான் நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்டார். நம்ம சரீரத்தை மீட்கும்படியாக வருகிற ஒரு நாளுக்காக நமக்கு முத்திரையாக பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம அவரை துக்கப்படுத்தாமல் அவரை பிரியப்படுத்தி பரிசுத்தமாக நம்ம வாழும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே நம்ம வாசிக்கிறோமோ, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பான். அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம யோசிக்கணும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பட் about Jesus it is said, I have come that they might have life and that they might have it more abundantly. நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மிடத்தில் வாசமாக இருக்கும்படி விரும்புகிறார். இன்னும் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, He likes to come and dwell in you so that He can have communion with you. Please accept Jesus Christ in your heart. The Lord will come and give you the abundant life. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வழியில் இயேசுவே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை உம்மை துக்கப்படுத்தின காரியங்களை தயவாய் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னி நீர் எங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறீர். உம்முடைய அன்பை கர்த்தாவை அறிந்து கொள்ள ஆண்டவரை உதவி செய்யும். ஆண்டவர் இன்னும் உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவை உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.